திருமூலரின் ஆன்மீக வாழ்வு சமயங்கள் தமிழை வளர்த்திருக்கின்றன. ஆனால் தமிழர் சமயத்தை மட்டுமல்லாமல் வடவர் சமயத்தையும் சேர்த்தே வளர்த்துள்ளது. தொல்காப்பியத்தில் மதம், சமயம் எனும் சொற்கள் இல்லை. இதன் வழி பழந்தமிழகம் மதங்களுக்கு அப்பாற்பட்டதாக, சமய சார்பற்றதாக விளங்கியமை தெரிகின்றது. எனவே தமிழர்கள் எல்லாம் வல்ல ஒரு முழு முதற் கடவுளை வணங்கிக் கொண்டு வாழ்ந்து வந்திருக்கின்றனர். வடநாட்டு வைதிகரை தொடர்ந்து சமணர், பௌத்தர் தமிழகம் வந்தபோதுதான் மதங்கள் தோன்றியுள்ளன. வடநாட்டில் தோன்றிய சமண பௌத்த சமயங்கள் கிமு 2 தமிழகத்தில் பரவத் தொடங்கியது. சமணரும் பௌத்தரும் காவிரி, பூம்பட்டினம், மதுரை ஆகிய இடங்களில் தங்கி பரப்பினர். கிபி 3 பாண்டிய நாட்டை ஆண்ட களப்பிரர் ஆதரவால் சமணர் பலர் பாண்டிய நாட்டில் புகுந்தனர். கிபி 7 காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்ட மகேந்திரவர்மன் சார்பினால் தொண்டை நாட்டிலும் சோலை நாட்டிலும் சமண சமயம் மேலோங்கியது. இவர்களுக்கு வணிகர்களும் மன்னர்களும் மதிப்பு கொடுத்தனர், பொருளுதவி செய்தனர். கிபி 5 முதல் 7 வரை பொருளாதார அடிப்படையில் சமணம் வலிமை பெற்றிருந்தது. வணிகர் ஆதரவு பெறாதது போன்ற காரணங்களால் பல்லவர் கால முற்பகுதியிலேயே பௌத்தம் செல்வாக்கை இழக்கத் தொடங்கியது. இந்த உலகமும் அனைத்து பொருட்களும் காலந்தோறும் தோன்றி அழியக்கூடியவை என்று சூன்யவாதம் பேசக்கூடிய இவர்களை கணபங்கவாதிகள் என கூறுவர். திருஞான சம்பந்தர் இவர்களை கணிகை நோன்பர் என குறிப்பிடுகின்றனர். கடுமையான கட்டுப்பாடுகள், துறவிகள் மட்டுமே முக்தி அடைய முடியும் என்ற நிலை, மறுபிறப்பு நம்பிக்கை, கலைகளில் வெறுப்பு, பெண்கள் துறவறம் பூண்டாலும் அவர்கள் வீடு பேறு அடைய முடியாது என்ற நிலை, கடுமையான நோன்பு போன்றவை சமண பௌத்த செல்வாக்கு குறைய காரணமாகின. வடக்கிலிருந்து வந்த பௌத்த சமண சமயத்தவராலும் அவர்களுக்கு பின்வந்த குழுவினாலும் தான் பல்வேறு மதங்களும் மதப்போர்களும் இந்நாட்டில் உருவாகியுள்ளன. மதம் என்பது கடவுள், உயிர், உலகம், ஒழுக்கம் என்பன பற்றி அறிய செய்வதாகும். ஓர் இறைவனை மதித்து வழிபடுவது மதம். இறைவனை இம்மையிலும் மறுமையிலும் அடைவதற்கு அமைவது சமயம். தெய்வீக ஒழுக்க நிலையங்களே மதங்களை போதிக்கும் மடங்கள் எனப்படுகின்றன. மத கோட்பாடு நீண்ட காலமாக உலக மதங்கள் அனைத்திற்கும் இறை வழிபாடு, அறநெறி என்ற 2 கோட்பாடுகளுமே பொதுவானதாக இருந்துள்ளது. எனவே இவ்விரண்டையும் கடைபிடிப்பதே மதமாகும். மதத்தின் அடிப்படையான இறைநிலை என்பது உருவமற்ற இவற்றால் அனைத்து பொருட்களிலும் இடங்களிலும் இருக்கின்றன. ஒரே ஆற்றலே பல பரிமாணங்களாக செயல்படுகின்றன. பொருட்களின் ஊடை நிரம்பி அதற்கு ஏற்றவாறு இயக்க சிறப்புகளையும் விலைகளையும் அளித்து கொண்டே இருக்கிறது. இதனை காலம், வேகம், தூரம், பருமன் என்னும் 4 கணக்குகளுக்கு உட்படுத்தி வரையறை காண வேண்டியது அவசியம் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. மதங்களின் தோற்றம். வாழ்க்கை ஒழுக்கங்களை தொகுத்தவர்களின் பெயர்களை கொண்டுதான் மதங்களின் பெயர்கள் வழங்கப் பெறுகின்றன. எனவே அனைத்து மதங்களும் கூறுவது ஒன்றுதான். அந்தந்த காலத்திலும் இடத்திலும் தோன்றி வளர்ந்த பெரியோர்கள் மனிதனுக்கேற்ற வாழ்க்கை நெறிகளை அருளினர். உலகில் தோன்றிய மதங்களில் இறை வழிபாடு என்ற முறையில் இயற்கையை மதித்து வாழும் பண்பாடு தோன்றி வளர்ந்துள்ளது. அத்துடன் தன்னோடு உலகில் பிறந்து வாழும் அனைவரையும் ஒத்து உதவியும் வாழும் அறநெறிகள் முக்கியமான போதனைகளை உள்ளன. மத நல்லிணக்கம். மனிதனுக்கு இனி ஒரு மதம் போதும். மதத்திற்கு அடிப்படையாக தெய்வநிலை ஒன்றே போதும். மொழி, சாதி, இன பாகுபாடால் தோன்றியுள்ள வேறுபாடுகள் மறைய வேண்டும். அதனால் மத நல்லிணக்கம் அனைத்து மதங்களிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அனைத்து மதங்களிலும் உண்மை இருக்கிறது. இருப்பினும் இவை ஒரு உண்மையைத்தான் கூறுகின்றன என்ற தெளிவு ஏற்பட மத நல்லிணக்கம் தேவை. கடவுளின் தன்மை. 1 இறைவன் ஒருவனே. 2 இறைவனும் அவனின் இன்னருளாகிய சக்தியும். 3 அயன், அரி, அரண் இம்மூவருளும் நிற்கும் நிலை. 4 உலக முதல்வன், உலக காரணன், உலகிற்கு உயிராய் நிற்பவன், உலகன். 5 ஐம்பொருள்.